ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காயில் பாயாசம் வைக்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பூசணிக்காயில் பாயாசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா 8 ஏலக்காய் எடுத்துருக்குறோம், 100 கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்குறோம். பூசணிக்காய் வலுவலுப்பாக இருக்கும். அந்த பாயாசம் குடிக்கிறப்ப கொஞ்சம் கொரகொரப்பாக கிடைக்கணும், அப்படிங்க வளவளப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக 100 கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்குறோம். தேவையான அளவுக்கு குண்டு வெல்லம் எடுத்துருக்குறோம். வாங்க இதெல்லாம் நுணுக்கிட்டு நம்ம பாயாசம் செய்யலாம். பாயாசம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் வெட்டிட்டு நம்ம உளிச்சிக்கலாம். பூசணிக்காயை இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மேல் தோல் மட்டும் நீக்கிக்கிட்டு எடுத்துக்கலாம், கட் பண்ணி. வாங்க இது தோல் சீவிட்டு காட்டுறேன். இந்த விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்து நம்ம அடுத்த வருஷம் இப்போ விதை செடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா முத்தின விதையாக தான் இருக்குது. இந்த மாதிரி மேல் தோல் சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துகிட்டு இந்த விதையும் நீக்கணும். நீக்கிட்டு நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு காட்டுறேன். நாம் எடுத்த பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை இப்போ குக்கரில் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு டைம் கழுவுனிங்கன்னா போதும். குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிறோம். பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இதோடையே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச ரவையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நாம் எடுத்த குண்டு வெல்லம் நுணுக்கி வச்சுருக்குறோம். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் எடை கணக்கில். இதை இப்போ நம்ம பாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்ச்சிக்குவோம். கம்பி பதம்லாம் தேவையில்லை, இது கரைஞ்சா போதும். நம்மளோட பூசணிக்காயும் இந்த ரவையும் சேர்த்து வேக வச்சது வெந்துருச்சு. 2 விசில் விட்டுட்டோம். இந்த ரவை எதுக்காக நம்ம குக்கரில் வச்சோன்னா, நம்ம பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கோதுமை ரவை வேகாது. அதனால தான் குக்கரில் வச்சு இந்த மாதிரி செஞ்சிட்டோம். இதை நல்லா இப்போ மசிச்சு விட்டுட்டு நம்ம இந்த பாவு காய்ச்சிட்டோம். இந்த எடுத்த வெல்லத்தில் இந்த பாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியிலே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. சிலர் இந்த மசிக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் மசிச்சுக்கோங்க. நாம் கொதிக்க வச்ச பாவை இதில் வடிச்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இந்த பூசணிக்காய் பெருசு பெருசாக இல்லாமல் நல்லா கரைஞ்ச அளவுக்கு நம்ம மசிச்சு விட்றணும். அப்போ தான் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் பாயாசம் குடிக்கிறதுக்கு. நம்ம பாயாசம் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம், முந்திரி பிளந்து விட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்குறோம், திராட்சை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு வச்சுருக்குறோம் இதில் கலந்துக்கிறதுக்கு. வாங்க தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகிட்டு நம்ம தாளிச்சு போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை செவந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காய் மிக்ஸ் ஊற்றிக்கலாம்.
நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னா விட்டுறலாம், இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம, அப்போ தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து அந்த ஒரு சிட்டிக்கு உப்பை சேர்த்துக்கலாம் அதில். அவ்வளோதான். கொஞ்சமாக நம்ம சூடு ஏறினதை எடுத்துக்கலாம். பூசணிக்காயிலே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வெல்லம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஒன்றுமே அதிகமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் சிம்பிளாக செஞ்சுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பூசணிக்காய் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இது கொதிக்க ஒன்றுன்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்ம எல்லாமே வேக வச்சு தான் வச்சுருக்குறோம். அதனால் இந்த அளவுக்கு சூடானா போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பூசணிக்காய் கிடச்சின்னா செஞ்சு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். காயாக இருக்கிறது பொரியல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலராக செவந்த கலரில் இருந்துச்சுன்னா தான் நம்ம பாயாசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் செஞ்ச இந்த பூசணிக்காய் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.